மன்னார் படுகையில் 2 பில்லியன் பீப்பாய் எண்ணெய், 9 டிரில்லியன் கன அடி எரிவாயு. தலைமன்னாரில் குடும்ப தகராறு விபரீதம், கணவனின் கத்திக்குத்துக்கு மனைவி பலி. யாழ் சிறைச்சாலையில் நீதி அமைச்சர் ஆய்வு, கைதிகளின் பிரச்சினைகள் குறித்து நேரில் கேட்டறிந்தார். இலங்கைக்கு குவியும் சுற்றுலா பயணிகள், 2026 15 லட்சத்தை கடந்த வருகை. 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை, பல மாவட்டங்களுக்கு வானிலை எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் சதம், இலங்கை வீரர் சோனால் தினுஷாவின் அபார ஆட்டம். உலக சாம்பியன் கால்சனை வீழ்த்திய 15 வயது இந்திய இளம் வீரர், சதுரங்க உலகில் புதிய சாதனை. தீவக மக்களுக்கு மின்கட்டண நிவாரண கோரிக்கை, யாழில் புதிய விவாதம். மன்னார் படுகையில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய வளங்கள் மேம்பாட்டு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் நீல் டி சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி மன்னார் படுகையில் சுமார் 2 பில்லியன் பீப்பாய் எண்ணெயும் 9 டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவும் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வளங்களின் உண்மையான வணிக மதிப்பு மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே துல்லியமாக மதிப்பிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் கடற்பரப்பில் மிகப்பெரிய பரப்பளவை உள்ளடக்கிய பகுதிகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. இதற்காக மன்னார் படுகையில் சுமார் 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய 4 கடல்சார் பகுதிகள் ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் எதிர்கால எரிசக்தி தேவைகளுக்கு இந்த வளங்கள் முக்கிய பங்களிப்பை வழங்கக்கூடியவை என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. எனினும் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பது உறுதி செய்யப்படுவதற்கும் அவை வணிக ரீதியாக அகழ்ந்து எடுக்கப்படுவதற்கும் இடையில் பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு கட்டங்கள் உள்ளன. எனவே மேலதிக புவியியல் ஆய்வுகள் மற்றும் சர்வதேச முதலீடுகள் மூலம் மன்னார் படுகையில் வளங்கள் தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் தலைமன்னார் பகுதியில் கணவனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி மனைவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தலைமன்னார் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள வீடொன்றில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் வன்முறையாக மாறியதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது கணவன் கத்தியால் தாக்கியதில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் 2 பிள்ளைகளின் தாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய கணவர் தொடர்பில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சம்பவத்தின் முழுமையான பின்னணி குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குடும்ப தகராறுகள் உயிரிழப்பில் முடிவடையும் அளவுக்கு செல்லாமல் பிரச்சினைகளை சட்டரீதியான மற்றும் சமூக வழிமுறைகளின் ஊடாக தீர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் உணர்த்துகின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகளை ஆய்வு செய்துள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், சிறைச்சாலையின் வளங்கள் மற்றும் அங்குள்ள நிர்வாக சவால்கள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார். கடந்த காலங்களில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சினைகளை கருத்திற்கொண்டு அவசர நிலைமைகளுக்கு ஒருங்கிணைந்து பதிலளிக்கும் வகையில் மாவட்ட மட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இடையில் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் காவல்துறை, பாதுகாப்பு தரப்பு, சுகாதாரத்துறை மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஒருங்கிணைத்து குறைந்தது 2 மாதங்களுக்கு ஒருமுறை கலந்துரையாடல்களை நடத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்போது சிறைச்சாலையின் பல்வேறு பகுதிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டுள்ளார். கைதிகளுடனும் கலந்துரையாடி அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கேட்டறிந்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் நிர்வாகம், பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் கைதிகளின் நலன் தொடர்பில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், சிறைச்சாலை அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரும் கலந்து கொண்டுள்ளனர்.
இலங்கைக்கு இந்த ஆண்டு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 15 லட்சத்தை கடந்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி 1ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் 23ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் மொத்தம் 14,98,749 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 23 நாட்களில் மட்டும் 1,55,331 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக இந்தியா தொடர்ந்தும் முன்னிலையில் உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 23 நாட்களில் மட்டும் இந்தியாவில் இருந்து 36,590 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இது அந்த காலப்பகுதியில் பதிவான மொத்த சுற்றுலா பயணிகள் வருகையில் சுமார் 24% பிரித்தானியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் இலங்கையின் முக்கிய சுற்றுலா சந்தைகளாக காணப்படுகின்றன. சுற்றுலாத்துறை நாட்டின் அந்நிய செலாவணி வருமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது ஹோட்டல், போக்குவரத்து, உணவகம் மற்றும் சிறு வர்த்தக துறைகளுக்கும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த ஆண்டு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி தொடருமா என்பது அடுத்த சில மாதங்களில் முக்கிய கவனத்தை பெறும் விடயமாக உள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் அடுத்து வரும் காலப்பகுதியில் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை ஏற்படக்கூடும். பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்னல் ஏற்படும் நேரங்களில் திறந்த வெளிகளில் நிற்பதை தவிர்ப்பதுடன் மின் சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். பலத்த காற்று வீசக்கூடிய பகுதிகளில் மரங்கள், மின்கம்பங்கள் மற்றும் பழைய கட்டிடங்களுக்கு அருகில் தேவையின்றி நிற்பதையும் தவிர்ப்பது பாதுகாப்பானதாகும். விவசாயிகள் மற்றும் பயணிகள் தங்களது பிரதேசத்திற்கான காலநிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிப்பது அவசியமாகும். வறட்சி நிலவும் பகுதிகளுக்கு மழை நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்யும் பட்சத்தில் திடீர் வெள்ளம் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்ட உயர்வு போன்ற நிலைமைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் அவதானம் அவசியமாகிறது. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் போட்டியில் இலங்கை வீரர் சோனால் தினுஷா மீண்டும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் அடித்துள்ளார். கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை அணியின் துடுப்பாட்ட வரிசையில் சோனால் தினுஷா முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். இந்திய அணிக்கு எதிரான தொடரில் மீண்டும் அவர் சதம் பெற்றிருப்பது அவரது திறமையை வெளிப்படுத்தும் முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுகிறது. போட்டியின் இந்த கட்டத்தில் இலங்கை அணிக்கு எதிரணியின் முதல் இன்னிங்ஸ் ஓட்டங்களை நெருங்குவதற்கு சோனால் தினுஷாவின் நீண்ட இன்னிங்ஸ் முக்கியமானதாக அமைந்துள்ளது. இளம் வீரராக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது இடத்தை வலுப்படுத்தி வரும் அவருக்கு இந்த சதம் குறிப்பிடத்தக்க சாதனையாக அமைந்துள்ளது. போட்டியின் முடிவு மற்றும் இலங்கை அணியின் முதல் இன்னிங்ஸ் நிலை அடுத்த கட்ட ஆட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான இந்த டெஸ்ட் தொடர் இரு அணிகளின் வீரர்களுக்கும் முக்கியமான போட்டி தொடராக அமைந்துள்ளது. சதுரங்க உலகில் தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள சம்பவமாக 5 முறை உலக சாம்பியனான மேக்னஸ் கால்சனை 15 வயதான இளம் இந்திய வீரர் வந்தன் அலங்கார சவாய் வீழ்த்தியுள்ளார். இரண்டாவது சுற்று போட்டியில் இந்த வெற்றி பதிவாகியுள்ளது. வந்தன் 50 நகர்வுகளில் கால்சனை தோற்கடித்துள்ளார். போட்டியில் கால்சனின் தரவரிசை புள்ளிகள் 2823 இருந்த நிலையில் இந்திய இளம் வீரரான வந்தனின் தரவரிசை புள்ளிகள் 2288 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனுபவத்திலும் தரவரிசையிலும் மிகப்பெரிய வித்தியாசம் கொண்ட வீரரை எதிர்கொண்டு இளம் வீரர் பெற்ற வெற்றி சதுரங்க உலகில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த வந்தன் கால்சனுக்கு எதிரான போட்டியில் தன்னிடம் இழப்பதற்கு அதிகம் எதுவும் இல்லை என்ற எண்ணத்துடன் நிதானமாக விளையாடியதாக தெரிவித்துள்ளார். இளம் வயதிலேயே உலகின் முன்னணி சதுரங்க வீரர்களில் ஒருவரை வீழ்த்தி இருப்பது அவரது எதிர்கால சர்வதேச பயணத்திற்கு முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை நோக்கிய அவரது பயணத்திலும் புதிய கவனம் உருவாகியுள்ளது.
யாழ்ப்பாண தீவக பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு குறைந்த மின்சார கட்டணத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தீவக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தேசிய மின் இணைப்பு கட்டமைப்புடன் தொடர்பு படுத்தப்படாத நிலையில் அங்கு உற்பத்தியாகும் மின்சாரத்தின் பயனை அந்தந்த தீவுகளின் மக்களுக்கே வழங்க முடியும் என அந்த தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தீவக மக்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடும்போது பொருளாதார மற்றும் அபிவிருத்தி ரீதியாக பின்தங்கிய நிலையில் வாழ்வதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்தியாவின் உதவியுடன் அமைக்கப்படும் மின்சார உற்பத்தி கட்டமைப்புகளிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் உற்பத்தி செலவை அடிப்படையாக கொண்டு கட்டணத்தை நிர்ணயிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்திலும் இதுபோன்ற யோசனைகள் அரசாங்க மட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாகவும் அவற்றை தற்போதைய அரசாங்கம் மீண்டும் பரிசீலித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. தீவக மக்களின் வாழ்க்கை செலவு மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளில் மின் கட்டணம் முக்கியமான விடயமாக இருப்பதால் இந்த கோரிக்கை குறித்து அரசாங்கம் எவ்வாறு பதிலளிக்கும் என்பது கவனிக்கப்படுகின்றது.